இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடி நேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டின் வாழ்த்துதலையும் கிறிஸ்துவுக்குள் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே அநேக வாக்குத்தத்தங்களை நாம் வாசித்திருப்போம். அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் தியானித்திருப்போம். எல்லாரும் இந்த புதிய வருடத்திலே புதிய காரியங்கள் அல்லது புதியவைகள் நமக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களில் அவர் இந்த பழைய பூமி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்று சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு இந்த புதிய ஆண்டிலே புதிய காரியங்கள் நடக்க வேண்டும், நமக்கு புது பலன் வேணும், புதிய ஆவி வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். கர்த்தர் அதே இந்த நாட்களிலே அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்ன புதிய காரியங்களை அல்லது புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். எல்லாரும் புதிதானவைகளை விரும்புகிறோம். பழையதை யாருமே விரும்புகிறதில்லை. புதிய காரியம், புதிய பலன் நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். புது பலன் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு புது பலன் தருவார். அதாவது புது பலன், என் பலன் என்று சொல்லும் பொழுது நான் பார்க்கிறோம் சரீர பிரகாரமான பலன், ஆவிக்குரிய பலன் என்று நான் பார்க்கிறோம். அப்போ புது பலன் அப்படிங்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், நம்ம பலவீனம் அப்படின்னா நம்ம சரீரத்திற்குரிய பலவீனங்கள் அல்ல, ஆவிக்குரிய பலவீனங்களில் இருந்து புது பலன், ஜெபிக்க முடியாமல் இருப்பது, சோர்ந்து போயிருக்கிறது, அல்லது கர்த்தரை துதிக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பலவீனங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இந்த புதிய வருடத்திலே புது பலன் தருவார். வேதத்திலே புது பலன் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நெகேமியா புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே புது பலன். இப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் யாரும் நம்ம என்ன செய்ய முடியலை, அந்த பலத்தோடு இருக்க முடியலை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கதே பலன். இன்னும் ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் போது சொல்லுகிறாரு, அந்த கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷமே அது விசுவாசிக்கிறவன் எவனுக்கோ அது ரட்சிப்படைவதற்கு தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ பலன், அதாவது சிலுவை குறித்த உபதேசம் நமக்கு தேவ பலனா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய தேவ பலனா இருக்கிறது. அப்போ இந்த பலனை, இந்த புது பலனை கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு தருவார். நம்ம சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் என்னுடைய பலன் எல்லாம் குன்றி போயிற்று, என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்கிறார். அப்போ இது என்ன பலனை சொல்லுகிறது என்றால் ஆவிக்குரிய பலன். அவன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவனுடைய பலன் குன்றி போயிற்று. கர்த்தரோடு கூட உறவாடுகிறது, கர்த்தரை தேடுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது போன்ற இந்த ஆவிக்குரிய பலன் குறைந்து போயிற்று என்று சொல்கிறார். அப்போ தேவனே இந்த பலனை நமக்கு தருகிறார். நம்ம முதல்ல வாசித்தது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல பலனடைந்து எழும்புவார்கள். அந்த ஆபகு தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன், அவரே என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுக்கிறார் என்று சொல்கிறார். நமக்கு புது பலனை தருகிறவர் அவர். எந்த காரியங்களில் ஆவிக்குரிய பலன் இல்லாதபடி குன்றி போய் தாவீது சொன்னது போல அக்கிரமங்களின் நிமித்தம் என் பலன் குன்றி நாம் காணப்படுகிறோமோ, நம்ம ஜெபிக்க முடியவில்லை, என் தேவனோடு கூட உறவாட முடியவில்லை, அவரை துதிக்க முடியவில்லை, முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு அவரை தொழுது கொள்ள முடியவில்லையே என்று பலனற்று நாம் காணப்படுவோம். ஆனால் இந்த வருடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலன் தருவேன், கர்த்தருக்கு காத்திருங்க, அப்போ நான் பலன் தருவேன். எப்பொழுது அவருடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் வேதத்தில் இருந்து தியானிக்கும் போது, கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு பலன் தருகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது பலன் தருகிறார். கர்த்தரை நாம் துதிக்கும் போது அவர் நமக்கு பலன் தருகிறார் என்று பார்க்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டிலே அந்த ராஜாக்களை குறித்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு பலனற்ற சூழ்நிலை, அதாவது நான் பலன் என்று சொல்லும் பொழுது நான் பார்த்தோம் சரீர பலன், அதே மாதிரி ஆள் பலன் சொல்லுவோம், அதே மாதிரி பண பலன் என்று சொல்லுவோம். சில சூழ்நிலைகளில் ஆள் பலன் இல்லாதபடிக்கு இப்ப அந்த ராஜாக்களுடைய காலத்துல பார்க்கும் பொழுது ஆசா ராஜாவினுடைய நாட்களில் அவனை எதிர்த்து வந்த ஒரு எத்தியோப்பிய ராஜா 10 லட்சம் பேரோடு அவனை எதிர்கொள்ள வந்தான் என்று பார்க்கிறோம்.
அப்பொழுது ஆசா என்ன பார்க்கிறார், நமக்கு இவ்வளவு பெரிய படைபலன் நம்மிடத்துல இல்லையே என்று சொல்லி, பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உனக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் என்று அவனும் அவனோட ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை தேட அவர்கள் முன்வந்தது நிமித்தம் கர்த்தர் அந்த ஒரு அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஆள் பலன் இல்லையே, இந்த காரியத்தில் எப்படி நாம் ஜெயிக்க முடியும், இதிலிருந்து எப்படி நாம் வெற்றி பெற முடியும் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு பலன் அளிக்கிறார். அதே போல யோசபாத் ராஜாவுடைய நாட்களிலும் பார்க்கும் பொழுது 3 ராஜாக்கள் அவருக்கு எதிராக வருகிறார்கள். அம்மோனிய ராஜா, மோவாப் ராஜா, சேயீர் மலை தேசத்தினுடைய ராஜா, 3 ராஜாக்கள் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். அதை அறிந்த பொழுது யோசபாத் ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, என்ன செய்வதென்று தெரியவில்லையே, எனக்கு பலன் இல்லையே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லும் பொழுது அவர் யுத்த வீரர்களுக்கு முன்பாக துதிக்கும்படியாக பாடகர்களை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, துதித்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது பலன் உண்டாகிறது, புது பலன் உண்டாகிறது. அவர்கள் அறியாத பலன் அவர்களுக்கு கிடைத்ததினால் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிறக்க அனுபவத்தை அவர்கள் துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் ஏதோ பலனற்ற சூழ்நிலையில் ஆவிக்குரிய பலன் குன்றி நாம் காணப்பட்டாலும் இந்த புதிய வருடத்திலே அவரை நாம் தேடும் பொழுது, அவருக்கு காத்திருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய அப்போஸ்தலர்கள், அதாவது பலனின்றி ஜெபிக்க முடியாமல் கர்த்தருடைய வேதத்தை பிரசங்கிக்க முடியாதபடி பயத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த பெந்தைகோஸ்தை அனுபவத்திற்கு பிறகு அவர்களுக்கு புதிய ஆவி, புதிய பலன் உடையவர்களாய் அவர்கள் தைரியமாக பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு புது பலன் அவர்களுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து பரமேறும் பொழுது அவருக்கு சொல்லி சென்றார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்று சொல்லி சென்றார். அதே போல அந்த பெந்தைகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்ட பொழுது அவர்கள் பலன் அடைந்து தைரியமாக தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். 3000 5000 பேர் என்று அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே கடந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களில் பலன் குன்றி காணப்படுகிறோமோ, இந்த புதிய வருடத்தில் அவரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் புது பலன் தந்து, புதிய ஆவிக்குரிய பலனை தந்து நம்மை நிச்சயமாக வழி நடத்துவார். அந்த கிருபைகளை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒரு புதிய வருடத்தை எங்களை காண செய்தீர். உமக்கு நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய புதிய கிருபைகளினால் எங்களை தாங்கி புது பலன் தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த காரியத்தில் தாவீது சொன்ன போல உடைய அக்கிரமத்தினால் நாங்கள் பலன் குன்றி காணப்படுகிறோமே என்று ஜெபிக்க முடியாமல், வேதத்தை தியானிக்க முடியாமல், உம்மோடு கூட உறவாட முடியாதபடிக்கு பலன் குன்றி சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களுக்கு புது பலன் கொடுத்து கர்த்தர் இந்த வருடத்திலே கர்த்தாவே பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், உடைய ஆவியினால் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை